ஹாய், குட் மார்னிங், வணக்கம். கம்பேரிசன் நம்ம தேசத்தோட பெரிய வியாதி போல இருக்குல்ல. தீ அழகா பாடினாங்களா, இல்லை சின்மை அழகா பாடினாங்களா? இதுதான் இப்போ ட்ரெண்டிங் டாபிக். பட் நான் இதை பற்றி பேச போகிறது இல்லை. ஏன்னா இது ரெண்டுமே பெஸ்ட்டு. இதில் என்ன பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுல என்னங்க இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் கம்பேரிசன் யாரையுமே பண்ணக்கூடாதுன்றது நான் எப்போவுமே என்னோட வீடியோஸில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எவ்ரி ஒன் இஸ் யூனிக் அண்ட் அற்புதமான ஒரு படைப்பு எல்லாருமே. அந்த படைப்புகளில் திருப்பி திருப்பி இது பெஸ்ட்டா அது பெஸ்ட்டான்னு சொல்கிறது அந்த படைப்புக்கு கொடுக்குற ஒரு கேவலமான பரிசாக இருக்கும்ன்றது நான் நம்புகிறேன். ஸோ சின்மை பாடினா என்ன, தீ பாடினா என்ன, அந்த பாட்டு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இந்த கம்பேரிசனில் பாசிட்டிவிட்டி என்ன தெரியுமா? இந்த பாட்டு, இந்த அழகான பாட்டு அதற்கு தகுந்த வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்றது தான் எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சின்மை ஸோ 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 குட்டுங்க. மன்னிப்பு கேட்டிருக்காங்க தீ கிட்ட. ஆர்டிஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. யூஎஸ் பெஸ்ட்டா, சைனா பெஸ்ட்டா, இந்தியா பெஸ்ட்டா, பாகிஸ்தான் பெஸ்ட்டா, சிஎஸ்கே பெஸ்ட்டா, ஆர்சிபி பெஸ்ட்டா? அதெல்லாம் ஏங்க, தமிழ் பெஸ்ட்டா, கன்னடா பெஸ்ட்டா? இப்படி பலதர என்ன கேட்டால், இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமே இந்த கம்பேரிசன் தான் நான் நம்புகிறேன். ஒருத்தனை உயர்த்தி காட்டணுன்றதுக்காக இன்னொருத்தனை தாழ்த்துறது தான் இந்த கம்பேரிசன்னு நான் நம்புகிறேன். வாட் இஸ் யுவர் தாட்? ஹேவ் அ கிரேட் டே. பாய்.